ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆரி கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஆரி கிளாஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பீடு ஸ்டிச்சை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா திக்ஸர் எடுத்திருக்கேன். அதை நாட் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் பீடு ஸ்டிச்சு எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் கட் பீடு ஸ்டிச்சும் போட போகிறோம். இப்போ ஒரு லூப் எடுத்துக்கிறோம். அந்த லூப்பில் சிங்கிள் கட் பீட்ஸை மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா த்ரெட்டு வந்துட்டு நீடில் மாட்டும் போது கிளாத்தில் ஸ்டக் ஆகும். ரொம்ப லூஸாக பிடிச்சி இழுத்தாலும் நீடில் மாட்டாது. அதுக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிடிக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சு கரெக்டாக வரும். இப்போ ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு கட் பீட்ஸாக நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ என் நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். அடுத்து நம்ம சமிக்கி ஸ்டிச்சை தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ சேம் அதே தான். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடும்போதும் ஒவ்வொரு சமிக்கி ஆட் பண்ணுறோம். அது எப்படின்னா நீடில் லூப்பை எடுத்துட்டு சமிக்கியோட சென்டர் ஹோலில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து டியூப் பீடு ஸ்டிச்சை தான் பார்க்க போகிறோம். கட் பீடை ஸ்ட்ரைட் லைனில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் டியூப் பீடை வந்துட்டு ஜிக்ஸாக்காக ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பீடை ஆட் பண்ணி ஜிக்ஸாக்காக போட்டு வரோம். சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா செயின் ஸ்டிச் போடும்போது கிளாத் ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூவும் எடுத்து போட்டுட்டு இப்போ ஃப்ரேம் ஆடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஆடாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு சின்ன ரிங்கு, இது வந்துட்டு பெரிய ரிங்கு. இந்த சின்ன ரிங்கை வந்துட்டு நம்ம இந்த நாடாவை சுற்றி இருக்கணும். அப்படி சுற்றி இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிளாத் வந்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி பிளைனான ரிங்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க் போடும்போது கிளாத்து லூஸ் தான் கொடுக்கும். இப்போ ஆரி ஒர்க் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமை கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாத் லூஸாக இருக்கிறது நமக்கே தெரியும். அதனால் ரைட் சைடு இருக்கிற ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம 2 டைமை திருகி டைட் பண்ணோம். டைட் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை வந்துட்டு சைட் பை சைடாக மெதுவாக இழுக்கணும். இப்போ சைட் பை சைடு இழுத்தாச்சு. இப்போயும் வந்துட்டு நம்மளுக்கு லூஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் மறுபடியும் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் சைட் பை சைடு இழுத்து தட்டி பார்த்தாலே தெரியும் கிளாத் வந்துட்டு டைட்டாக இருக்கா இல்லையான்ட்டு. டைட்டாக இருந்துச்சுன்னா ஆரி ஒர்க் போடும்போது நீடில் வந்துட்டு ஸ்டக் ஆகாமல் ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஃப்ரேமை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு நம்ம கிளிப்பு குத்தி வச்சுக்கணும். அப்போ தான் ஆரி ஒர்க் போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.